இல்லை இன்னொரு பேரும் உங்கள் வழியாக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த முயற்சி நடப்பதனால நான் சொல்ல வரேன். அது அண்ணன் இல்லை அவர், எனக்கு ஈடானவர் தான். அவர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன். எப்படிப்பட்ட ஆள் அவர்? அவரை போட்டுக்கோங்க. இந்த தவறுலாம் வருதா பாருங்க. அப்போ இவங்களை வேணான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆலோசனை அமைப்பு சரியா தப்பா? ஆனா இவர் தயாரா இருக்காரு கேஸ், ஆனா அழைச்சி விட மாட்டாங்கன்றீங்களா உள்ள? அப்படிதானே நடக்குது, அப்படிதானே இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ இப்போ வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அப்படின்னம்னா அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, சரி ஜெயலலிதா கிட்ட போய் சேர்றாரு. நான் ஒரு ஒப்பீடு, இது தலைவருக்கு ஒரு ஒப்பீடு. போய் சேர்றாரு, வைகோ கிட்டேருந்து வர்றாங்க. ஜெயலலிதா கூப்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் பரப்புரை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, ஒரு விஷயம் வைகோவை தாக்கி பேசக்கூடாதுட்டாங்க. வந்துட்டீங்க விட்டுருங்கன்ட்டாங்க. இதுதான் பண்பு. அவர் இருந்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இது பண்ணார். ஜெயலலிதா இறந்துட்ட உடனே வேற ஒருத்தர் இல்லைன்னொடனே காரையும் கொடுத்துட்டு சாவியும் கொடுத்துட்டு அவர் நினச்சி போயிட்டார்.